வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம கடைக்கு வந்து ஒரு VU டிவி சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் டிஸ்பிளே ப்ராப்ளமா இல்லை மதர் போர்டு ப்ராப்ளமானு செக் பண்ணி இந்த டிவியை சரி பண்ணி கொடுக்க போகிறேன். புதுசாக பழகிறீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, டிவி வந்து கோடு வருது, உடனே ஆஃப் ஆகிடுது, சவுண்டு மட்டும் கேட்குதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோடு மட்டும்தான் வருது, அதுக்கப்புறம் டிவி ஆஃப் ஆகிடுது, வேறு எதுவும் தெரிய மாட்டுது, அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குது, பேக் லைட் எரியுது. இப்போ இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம ஓப்பன் பண்ணி லைவாக செக் பண்ணி பார்த்து சரி பண்ணி கொடுக்கலாம். வீடியோ கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம டிவி வந்து டிஸ்பிளே நல்லா இருக்கா, போர்டு நல்லா இருக்கா, இதில் tcon ப்ராப்ளமானு ஃபஸ்ட்டு ஒரு செக்அப் பண்ணிக்குவோம். அதாவது tcon சப்ளை மட்டும் செக் பண்ணிக்குவோம். இதுமாதிரி லைனாக வந்தாக்கா tcon ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த LVDS கேபிள் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்பிளே ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கு இல்லைன்னா போர்டு ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா VGL சப்ளைவும் VGH சப்ளைவும் AVTT சப்ளைவும் இந்த 3 சப்ளை மட்டும் செக் பண்ணுறோம். இந்த 3 சப்ளை செக் பண்ணாக்கா போர்டுலேருந்து சப்ளை கரெக்டாக டிஸ்பிளேக்கு வருதுன்னு அர்த்தம். எதனாவது ட்ராப் ஆச்சுன்னா tcon செக்ஷனில் ப்ராப்ளம்னு அர்த்தம். பேக் லைட் எரியுது, ஆனால் சப்ளை வரல. 3.3 வோல்ட் தான் வருது. அதுக்கப்புறம் 4.8 வோல்ட் வருது. VGL சப்ளை வரவே இல்லை. VGL சப்ளைவும் VGH சப்ளை தான் மெயின், வரல. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, போர்டில் வந்து டிஸ்பிளேக்கு சப்ளை வரல, அதாவது tcon செக்ஷன்லேருந்து ஸ்கேலருக்கு வந்து சப்ளை நம்ம தேவையான சப்ளை வரல. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா LVDS கேபிளில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பிஞ்சு போயிருக்கும். இதுமாரி வந்து LVDS கேபிளில் ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் LVDS கேபிளையும் சப்போஸ் மாற்றி பாருங்கள். நான் இந்த LVDS கேபிள் இதில் மாற்றி பார்க்கல, இருந்தாலும் டைரெக்டாக வந்து டிஸ்பிளே நல்லா தான் செக் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே கைட்டி தனியாக வந்து வச்சு செட் பண்ண அவசியம் கிடையாது. டிவியில் வந்து பேக் லைட் எரியுது. இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா tcon இன்பில்ட்டாக இருக்கிற போர்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சில போர்டில் பார்த்தீங்கன்னா tcon இருக்காது, நம்ம தனியாக tcon வச்சு அதுக்கப்புறம் LVDS கேபிள் கொடுத்து டிஸ்பிளேக்கு வந்து ஒரு எஃப்எக்சி மூலிமா லைன் கொடுப்பாங்க. இது வந்து இன்பில்ட்டாக வந்து tcon இருக்கிறதுனால நம்மளால் வந்து இதை ஆல்ட்ரு பண்ணி சரி பண்ண முடியாது. சப்போஸ் ஆல்ட்ரு பண்ணாலும் இது அந்தளவு ஒர்த்து கிடையாது. இப்போ நம்ம டிஸ்பிளே நல்லா இருந்தாக்கா நம்ம tcon வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த டிஸ்பிளேனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா F56 வந்து பார்த்தீங்கன்னா போய் கம்பெனி. இப்போ இந்த போர்டில் tcon வந்ததுனால இப்போ நம்ம தனியாக ஒரு tcon, இந்த டிஸ்பிளே தனியாக ஒரு tcon வச்சு செக் பண்ண போகிறேன். அதாவது டிஸ்பிளே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா tcon ஏகப்பட்ட tcon இருக்கும், ஆனால் எல்லா tcon இதுக்கு மேட்ச் ஆகாது. அந்த tconக்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் பார்த்து தான் போடணும். அதாவது காம்போ இது நாட் ஒர்க்கிங். இது ஓகே ஆகும். இருந்தாலும் வந்து நம்ம காம்போ போடணும். அதாவது காம்போனா F70, F56, N85 அது மாதிரி வந்து காம்போவாக இருக்கும். காம்போவை போட்டு நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுமே இருக்கும். அதாவது இதான் காம்போ, எல்லா மாடலும் சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம வந்து இதை செக் பண்ண போகிறோம்.
இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற யூலோன் போர்டு தான் போட்டு செக் பண்ண போகிறோம். அதாவது இந்த டிவி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 24 இல்லை 21 இருந்து 55 இன்ச் வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். அதாவது டிஸ்பிளே வந்து ஈஸி செக் பண்ணுறதா தான் நம்ம எல்லாமே ஒரு யூலோன் போர்டு வச்சுருக்கணும். யூலோன் போர்டு ஒரு டிவி டிஸ்பிளே ப்ராப்ளமா இல்லை போர்டு ப்ராப்ளமாக செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி வந்து ஒரு போர்டு வச்சு தான் செக் பண்ணோம். எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், யாரும் செக் கண்டுக்க மாட்டேறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி நம்ம மதர் போர்டு ஆன் பண்ணி பவர் சப்ளை செக் பண்ணிக்கிறோம். பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ பேக் லைட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க டிவி வந்து ஆன் ஆயிடுது. மறுபடியும் ஆஃப் பண்ணி போட்டு பார்க்குறேன். டிவி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூலோனில் சோனின்னு போட்டு வச்சுருக்கிறேன். டிவி ஆன் ஆகிடுது. டிஸ்பிளேல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது போர்டில் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ இது வந்து டிஸ்பிளே நல்லா இருக்குது. மதர் போர்டு மட்டும் தான் ப்ராப்ளம். மதர் போர்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா tcon செக்ஷன் தான் ப்ராப்ளம். அதனால் இப்போ வேறு போர்டு மாற்றி இந்த டிவி சரி பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ இந்த டிவியில் வேறு போர்டு போட்டுட்டேன். எல்டிஎஸ் கேபிள் பழைய கேபிளே போட்டுட்டேன். இப்போ பேக் லைட் ஜாக் சொல்லிவிட்டேன், சென்சார் சொல்லிவிட்டேன். டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் ஆகுதா பாருங்கள். டிவி லைட் எரியுது. இப்போ டிவி ஆன் பண்ண உடனே வியூன்னு வந்துடுது. டிவி வந்து ரெடி ஆகிடுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைனாக கோடு கூட வந்திருக்கும். அது டிஸ்பிளே ப்ராப்ளமா இல்லை மதர் போர்டு ப்ராப்ளமானு கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும். புதுசாக பழகுறீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். இது மாதிரி ப்ராப்ளம் தான் எப்படி செக் பண்ணி எப்படி சரி பண்ண தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிங்க. புதுசாக நீங்கள் இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்போஸ் மதர் போர்டு வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பிச்சு மாடல் இருக்கான்னு கேட்கலாம். உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.